என்னாச்சுன்னு இப்படி அழுத்திட்டு கிடக்க? ஏய், என்னத்துக்கு இப்படி தார தாரையா கண்ணீர் வடிக்க? அதை ஏன் ரம்யாக்கா கேக்குற? ஏன் புருஷக்காரன் படாத பாடு படுத்துதானா? என் மாமியா கறி அதுக்கு மேல என்னத்தை வச்சாலும் உப்பு இல்லை உரப்பு இல்லை நாக்கில் வைக்க முடியல. அப்படி இப்படின்னு தூக்கி எறிதா. அதே சாப்பாடை தான் என் மாமனார் சத்தம் கட்டாம தின்னுட்டு போறாரு. இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் உனக்கு பொங்க தெரியல, உங்க ஆத்தா வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு கண்ட மணிக்கு பேசுறாக்கா. காலையில இட்லியும் சாம்பாரும் கொடுத்துருக்கேன், மூஞ்சில எரியாத குறைதான் தட்டை தூக்கி போட்டுட்டு போறா. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அவளுக்கு எம்படி திமிர் இருந்தா இந்த ஆட்டம் ஆடுவா. அவ கொட்டத்தை ஒடுக்கணும். வரட்டும், இப்ப வச்சுக்கிறேன் கச்சேரிய. என்னக்கா சொல்ற? என்ன பண்ண போற? நீ வாய முடிட்டு கம்முனு கடை, நான் பாத்துக்கிறேன். அவளெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. எங்க போயிருக்கா? இப்பதான் எங்கிட்ட கிளப்பிக்கிட்டு போனாக்கா. வரட்டும், இருக்கு அவளுக்கு. இக்கா வாராக்கா, இக்கா வாரா. நீ வாய மூடிக்கிட்டு இரு, நான் சொல்றத மட்டும் ஊம் போட்டு கேளு. சரிக்கா. நெட்டவலி, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னக்கா, என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும். இந்த மேல தெருல மூகாம்பிகை இருக்க பத்தியா? அவ மாமியா கறி தலையில கல்லு தூக்கி போட போயிட்டாளாம். என்னக்கா என்ன சொல்ற? மாமியா தலையில கல்லு தூக்கி போட போயிட்டாளா? என்னத்துக்கு? அதை ஏன்டி கேக்குற? நம்மள மாதிரியா? நம்மளாம் சரி போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவ பொறுத்து பொறுத்து பார்த்தா முடியல, பொங்கி எழுந்துட்டா. மாமியா தலையில கல்ல தூக்கி போட போயிட்டாளாம். ராத்திரில மாமியா சமாதி ஆயிருப்பா. அப்புறம் எதுக்குக்கா? ஏன் என்னாச்சு? அடியே, என்ன செஞ்சாலும் அவ மாமியா குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா. நேத்து புளிக்குழம்பு வச்சாலாம், வாயில வைக்க முடியல அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருக்கா. முந்தா நாள் சாம்பார் வச்சாலாம், இங்க பாரு உங்க ஆத்தா இதை தான் சொல்லி கொடுத்தாளான்னு தூக்கி போட்டிருக்கா. நாலா நாள் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கா. சீ, உன் மனுஷன் திரும்பானா இதை அப்படின்னு தூக்கி போட்டிருக்கா. நேத்தைக்கு ரசம் வச்சாலாம், இது என்ன ரசமா இல்ல விஷமான்னு கேட்டிருக்கா. அப்ப எவ்வளவு திமிரு இருக்கு. அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்துருக்கா. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாமியா தலையில கல்ல தூக்கி போடுறதுக்கு போயிருக்கா. அப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவெல்லாம் பிடிச்சி விளக்கு தீர்த்து வச்சாவலாம். இல்லைன்னா மாமியா மண்டை உடஞ்சி இந்நேரம் கைலாசம் போயிருப்பா. என்னக்கா சொல்ற? இப்படி இல்லாம இருப்பாளுவோ? ஆமா, இப்படித்தான் இருப்பாளுவோ. எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாவளா? போனா போதுன்னு விட்டுக்கிட்டு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுல்ல. படுத்தாத பாடு படுத்துனா அப்புறம் அவ இருக்கிறதோட போய் சேர்றதே மேலுன்னு நினைச்சுப்பட்டா. எல்லா வீட்லயும் மரும உழுவோ போதும்னு விட்டு கொடுத்து போய் தான் இருப்பாளுவோ. ஆனா இந்த மாமியாமார் திமிரு அடங்க மாட்டுக்க. கொஞ்சம் நஞ்ச திமிரா பண்ணிதாளுவோ. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா கடைசியில சோத்துல விஷத்தை ஊத்தி தான் கொடுப்பாளுவோ. இல்ல இப்படி மண்டையில கல்ல தூக்கி போட தான் போவா. அடப்பாவுமே, இவ்வளவா பண்ணியிருக்காளுவோ? எப்பா, நினைச்சாலே பயமா இருக்கு. ஆனா எங்க அத்தைலாம் அப்படி கிடையாது. எங்க அத்தை பிடிக்கலன்னு சொல்லும், என்ன செய்யறது? எனக்கு வைக்க தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ அது பொறுத்து போற. என்ன மாதிரி ஆளெல்லாம் என்ன செஞ்சிருப்பேன்னு நினைக்கிற? அவள் அது இவ்வளவு நாள் பொறுத்து இருந்து கள்ள தூக்கி போட போயிருக்கா. நான் இருந்தா ஒரே நல்லா அவன் மண்டையில சதக்குன்னு போட்டுட்டு உள்ள போனாலும் பரவாயில்லன்னு போயிருப்பேன் தெரியுமா? ஏ ரம்யா, என்னத்த வாங்க. ஆமா என் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ என்ன அழைப்பு விடுத? என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே. நீயா இருந்தா மாமியா மண்டையில ஒரே நல்ல கள்ள தூக்கி போட்டுப்பேன்னு என் மருமகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி கொடுக்கியாக்கும். ஐயோ, நீங்க வேற, நான் ஏன் சொல்லி கொடுக்க போறேன்? நீங்க அப்படியா உங்க மருமகளை வச்சு தாங்குன்னு தாங்கிறது தான் இந்த ஊருக்கே தெரியுமே. அந்த மூகாம்பிகை இல்ல மாமியா தலையில கல்ல தூக்கி போட பண்ணாலாம், அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, அடுத்த வீட்டு விஷயம் நமக்கு என்னத்துக்கு? ஆயிரம் இருந்தாலும் அவ வீட்டுல என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுது. நம்ம அடுத்த வீட்டு விஷயத்தை கேட்டு என்ன செய்ய போறோம்? என் மருமகளே, என்ன இங்க உட்காந்துருக்க? சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு கேட்கணும்னு நினைச்சேன். போமா, நீ என்ன குழம்பு வைக்க போற? நான் கருவாட்டு குழம்பு வச்சு உளுந்து சோறு பொங்குறேன். நீ ஏதாவது வெளியில வேலை இருந்தா போயிட்டு வா. என்னமோ சாக்கெட்டு தைக்க கொடுக்கணும், லதாக்கா கூட போகணும். நீ போயிட்டு வாமா, நான் சோறு கறி ஆக்கிடுவேன். இல்லத்த, நான் செஞ்சு வச்சுட்டு போறேன்.
நீ கேட்டதே போதும். ஏமா நீ வெளி வேலையை போய் பாரு. உனக்கு ஜாக்கெட் தைக்கணும்னு 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ போய் தச்சிட்டு வா. எம்பிட்டு நேரம் ஆகுது, நான் சட்டுப்பட்டுன்னு சோறுக்கறி ஆக்கிடுறேன். சரிங்க அத்தை. ரம்யாக்கா, நீ கொடுத்த குடுப்புல என் மாமியா கறி பயந்துட்டான்னு நினைக்கேன். என்ன பயப்பட வேண்டாம், அவ பண்ணதுக்கு தான் அனுபவிக்கிறா. இன்னும் இருக்கு, இதோடைய விடுவேன். சரி வா, லதாக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். சரிக்கா. சிக்கா வாக்கா. இல்ல லீவா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காவோ? எல்லாரும் நல்லா தான் இருக்காவோ. நீ விஷயம் கேள்விப்பட்டியா இல்லையா? நீ இவ்வளவு நார்மலா இருக்கிறத பார்த்தா உன் காதுக்கு ஒண்ணு எட்டலன்னு நினைக்கிறேன். நானே வயிற்றுச்சல்ல அடிச்சு பிறண்டு ஓடியாரேன். என்னக்கா சொல்லுத? என்ன விஷயம்? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஆமா, உனக்கு என்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஏட்டி அண்ணக்காரன் இங்க தானே உன் பக்கத்துல வீட்டை வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். பத்தாதுக்கு இங்கே வந்து செட்டில் ஆக போறேன்னு சொன்னானா இல்லையா? ஆமாக்கா, அதுக்கு என்ன? அண்ணன் இன்னும் வரலல்ல. அண்ணா கட்டி அவன் வந்து 1 மாசம் ஆகுதான். நம்ம யாருக்கும் தகவல் தெரியாது. என் பேங்க்ல வேலை பார்க்கறவா அவ தம்பி வீட்டுக்கு போனப்ப அண்ணனை பார்த்தாளாம். அவ ஊர் தானா பொண்டாட்டிக்காரிக்கு. அந்த ஊர்லயே வீட்டை வாங்கி செட்டில் ஆயிட்டானா. என்னக்கா சொல்ற? அண்ணன் ஒரு ஃபோன் கூட பண்ணல. நீ என்ன இப்படி சொல்ற? ஏக்கா, அது அண்ணன் தானா? அவங்க வேற யாரையாவது பார்த்திருக்க போறாங்கக்கா. ஏட்டி நீ என்ன லூசா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா அத மழுப்பிக்கிட்டு இருக்க. வேற யாரையாவது பார்த்துப்பாவலாம்ல, வேற யாரையாவது. அவ பொண்டாட்டிக்காரி ஊர்ல போயே 4 கிளி கிளிக்கணும்னு தான் இருந்தேன். உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு உன்னையும் கையோட இழுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அக்கா, என்னக்கா பேசுற? நமக்கு அண்ணனுக்கும் உறவுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக அண்ணன் தனிப்பட்ட முறையில அண்ணன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு போகுது. அதுக்காக நாம போய் எப்படிக்கா சண்டை போட முடியும்? இது நல்லா இருக்கே. அவனுக்கு உரிமை நமக்கு தான். நமக்கு சொல்லாம அது எப்படி அவன் பொண்டாட்டி ஊர்ல போய் வீட்டை வாங்கியிருப்பான்? அதுவும் இல்லாம வீடு வாங்கணும்னா நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம இருக்கிற இடத்துல தானே அவன் வீட்டை வாங்கியிருக்கணும். எப்படி பொண்டாட்டி ஊர்ல போய் வீட்டை வாங்கியிருப்பான்? மெட்ராஸ் ஊர்ல அவன் வீட்டை வாங்கினா நாம ஏதாவது சொன்னோமா? சரி, அவன் அங்க இருப்பான் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதுவும் சொல்லலை. அதை விட்டு போட்டுட்டு சம்மந்தாரி ஊர்ல போய் அதுவும் அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு பக்கத்துல போய் எப்படி வீட்டை வாங்குவான்? மாமியாக்காரி கையால உட்கார்ந்து திங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? ஏக்கா, எதுக்கும் அண்ணனுக்கு ஒரு போனை போட்டு பாப்போங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் போட வேண்டாம். நமக்கு மரியாதை கொடுக்கல, நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அவனுக்கு போனை போட்டு பார்க்கணுமா? நேர்ல போய் விடல அவன் அந்த வீட்டை வித்து போட்டுட்டு இங்க வந்து உட்காரணும். அதை எப்படி நம்மகிட்ட கேட்காம அவன் இஷ்டத்துக்கு வீடு வாங்க முடியும்? ஐயோ அக்கா, அண்ணி ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால அவங்க ஊர்ல வாங்கியிருப்பாங்க. இல்ல ஒருவேளை அன்னிக்கு தெரிஞ்ச வீடா இருக்கலாம், நல்ல விலைக்கு வருதுன்னு வாங்கியிருப்பானா இருக்கும். வீடுக்கா, அது அவனோட தனிப்பட்ட விஷயம், நம்ம எப்படி சொல்ல முடியும்? கூறுகட்டத்தனமா பேசாத, அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்க. அதை எப்படி விட முடியும்? அவன் இங்கே தான் வாங்கி ஆகணும். நான் வீடு கட்டுறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் கொடுன்னு கேட்டப்ப என்ன பேச்சு பேசுனா? இவ்வளோ வேலை பார்க்குற பேங்க்ல வசதியா தானே இருக்கு, ஏன் உன்கிட்ட 3 லட்சம் இல்லாமல இருக்கு அப்படின்னு சொன்னானா இல்லையா? அப்போ நான் கடனை கொடுப்பனோ கொடுக்க மாட்டேனோ நினைச்சுக்கிட்டு தானே அந்த பேச்சு பேசுனா. இப்போ அவன் பொண்டாட்டி ஊர்ல போய் வீடு வாங்குறதுக்கு மட்டும் அவனுக்கு காசு இருக்குதா? ஐயோ அக்கா, எதுக்கும் பொறுமையே இரு. அந்த நேரம் அண்ணன்ட பணம் இல்லாம கூட இருந்திருக்கலாம்ல. இல்ல அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கலாம். என்ன ஏதுன்னு கேட்காம நீ சடி கோவப்படாதக்கா. ஏ லூசு, லூசு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அரைஞ்சு போடுவேன். ஏய், அறிவு இருக்காட்டி உனக்கு கொஞ்சமாவது? அவன் பொண்டாட்டிக்காரி சொல்லி கொடுத்துதான் இம்பட்டு வேலையும் பண்றான். அது எப்படி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம பொண்டாட்டி ஊர்ல போய் வீடு வாங்க முடியும்? என்னக்கா பேசுற? கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க தனித்தனி அவங்க குடும்பம்னு இருக்கிறோம். ஏக்கா, நம்ம குடும்பத்துல அண்ணன் ஏதாவது ஒரு விஷயம்னா மூக்க நுழைக்குதா? நம்ம இப்ப எனக்கே தங்கச்சி வீடு வாங்கி கொடுத்துருக்கா, அண்ணன் ஏதாவது சொல்லிச்சா? அது மாதிரிதான்க்கா,
ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க குடும்பம் ஆன பிறகு அவங்க அவங்க குடும்பம் குழந்தைங்க குட்டிகள் தான் இருப்பாங்க. அண்ணனுக்கு அங்க வாங்கணும்னு தோணி இருக்கும், வாங்கியிருக்கலாம். எப்படியும் இன்னும் 2 நாள்ல எப்படியும் அண்ணன் நம்மளை பார்க்க வராமலா இருப்பான். வரட்டும், பேசிக்கலாம்க்கா. உன்னாலதான் இந்த குடும்பம் கெட்டு நாசமா போகுது. நீ எப்ப பார்த்தாலும் சரி சரின்னு விடுறதுனால தான் எல்லாரும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. இங்க பாரு, அவரு 1 மாசமாயி வரலையா, 2 நாள்ல வந்துருவானா. பாப்போம் எப்படி வாரான்னு. சரி, பதட்டப்படாத, வா. காப்பி தண்ணி போட்டு தரேன், முதல்ல குடிச்சிட்டு குளிச்சிட்டு வா. உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ வேற வந்த உடனே திபதின்னு கத்தாத, எனக்கே படபடப்பு கூடிடுது. ஆமாடி, நடு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு உனக்கு படபடப்பு வருது. நான் வேலைக்கு போயிட்டு அங்க இருந்து இதை கேள்விப்பட்ட உடனே அதிர்ச்சியில ஓடியாந்துருக்கனே, எனக்கு எப்படி இருக்கும்? சரிக்கா, பொறுமையா இரு, வா. நீ சரிப்பட மாட்டே. அவன் வாரானான்னு பாக்குறேன், அப்புறம் இருக்கு அவனுக்கு.